ஜி 2 டேஸ்க்கு முன்னாடி செய்கிறேன்னு சொன்ன சட்னியை இன்னைக்கு சமைச்சு தரியா? ஓகே, செஞ்சிடலாம். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி சட்னி. அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு, ஒரு 4 வரமிளகா, 2 தக்காளி. குட்டீஸ்லாம் சவுண்டு போட்டதுனால அண்ணன் பேசினது சரியாக கேட்கல. ஸோ அண்ணனோட ரெசிபிக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு. நான்லாம் சட்னி செஞ்சேன் அப்படின்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். ஆனால் இன்றைக்கி அண்ணன் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சாங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, உப்புலாம் போட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சுட்டாங்க. ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா தோசையுமே ஊற்றிட்டேன். இந்த கடைசி ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமே. சட்னி அரைக்கும் பொழுது ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளியோட புளிப்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்தது. இதே மாதிரி நம்ம செஞ்சால் கூட இந்த டேஸ்ட்டு வராது. வேறு யாராவது நமக்கு சமைச்சு தந்தால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான்.